சூப்பரான சுவையில் முட்டை குழம்பு சப்பாத்தி பூரி இட்லி தோசை சாதத்துக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? 5 முட்டையை வேக வச்சு 2 கட் பண்ணி வச்சுட்டு தோசைக்கல்லில் வந்து கொஞ்சமாக தனி மிளகாய் தூள் மஞ்சத்தூள் தூளுப்பு சேர்த்து கட் பண்ணி வச்சுருக்கிற முட்டையெல்லாம் சேர்த்து ஃப்ரை பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டு இதுக்கு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ண வேணும். அதுக்காக மிக்சி ஜாரில் 1/2 கப்பு துருவி தேங்காய், 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் கசகசா, 10 முந்திரி, தனி மிளகாய் தூள் 1 டீஸ்பூனு, மல்லித்தூள் 2 டீஸ்பூனு, காஷ்மீர் மிளகாய் தூள் 1 டீஸ்பூனு, கரம் மசாலா 1/2 டீஸ்பூனு, தக்காளி வந்து ஒரு 5 கட் பண்ணி சேர்த்துட்டு 6 பல் பூண்டு, கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து அரைச்சி வச்சுட்டு ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திட்டு பிரியாணி பொருளை சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் இதில் 3 பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு இதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டீஸ்பூனு கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு இதோட அரைச்ச மசாலா பேஸ்ட்டு சேர்த்திட்டு தண்ணி 1 கப்பு சேர்த்து கல்லுப்பு நல்லா கலந்துட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் அடுப்பை மீடியமில் வச்சுட்டு குக் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரை பண்ணியிருக்கிற முட்டையெல்லாம் சேர்த்திட்டு கலந்து விடாமல் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் குக் பண்ணிவிட்டு இறக்கிக்கலாம்.